மாண்புமிகு உறுப்பினர் ராஜன் செல்லப்பா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம். தமிழகத்தின் பல்வேறு மாநகராட்சியில் மதுரை மாநகராட்சி இரண்டாவது பெரிய மாநகராட்சி என்பதை மாண்புமிகு நகர்ப்புறத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவார்கள். அந்த வகையில் மதுரை மாநகராட்சியின் விரிவாக்கப்பட்ட பகுதிகள், குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம், வைகை வடகரை பகுதி, திருப்பரங்குன்றம் தொகுதி உள்ளிட்ட தென்கரை பகுதி என்று இரண்டாக பிரிக்கப்பட்டது. பாதாள சாக்கடை திட்டம் பல்வேறு வகையிலே நிறைவேற்றப்படும் என கடந்த 3 சட்டமன்ற தொடரிலும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல்வேறு கேள்விகளுக்கும் பல்வேறு மானிய கோரிக்கையிலும் உறுதியளித்தீர்கள். தொடர்ந்து அந்த தென்கரை பகுதி, வைகையின் தென்கரை பகுதியில் விரிவாக்கப்பட்ட பகுதியில் இதுவரை பாதாள சாக்கடை போடாத காரணத்தால் பாதாள சாக்கடைகளும் போடப்படவில்லை. அதை குறித்து சாலைகளும் போடாமல் சீர்விட்ட நிலையிலே, சீர்கெட்ட நிலையிலே திருப்பரங்குன்றம் தொகுதியும் அதை சுற்றியுள்ள விரிவாக்கப்பட்ட பகுதியும் இருக்கிறது. ஏற்கனவே இந்த திட்டத்தை நிறைவேற்றீர்கள் என்ற உறுதியினை சட்டமன்றத்தில் உறுதியளித்த அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும், உறுதியளித்ததை நிறைவேற்ற வேண்டும் கூட எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஆலோசனைக்கிணங்க முன்னாள் மாண்புமிகு அமைச்சர் என் தங்கமணியுடைய தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை, மக்கள் போராட்டத்தை நடத்தினோம். அதற்கும் எங்களுக்கு பதில் இல்லை. ஆகவே பதிலையாவது எங்களை எதிர்பார்க்கிறோம். அதே சாலையும் வேண்டும், பாதாள சாக்கடை திட்டமும் வேண்டும். தாங்கள் உறுதியளித்ததை தான் நிறைவேற்றி தாருங்கள். எப்போது முடியும், எப்போது விடியும் என்று கேட்க ஆவலோடு இருக்கிறேன். விடியது காலையில 6 மணிக்கு விடிஞ்சுதான் வந்திருக்கிய. நல்ல விடியல் ஆயிடுச்சு. இப்போ மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் சொன்னது, வைகை தெற்கு பகுதியில் விடுபட்ட மற்றும் புதிதாக இணைக்கப்பட்ட வார்டு பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம் வீட்டிணைப்பு வழங்குவதற்காக அரசாணை எண் கிட்டத்தட்ட அரசாணை எண் கொடுத்து நிர்வாக ஒப்புதல் பெறப்பட்டு 31/7/2024 அன்று ஒப்பந்த புள்ளி வரவேற்கப்பட்டதில் கீழ்கண்ட நிறுவனங்கள் ஒப்பந்தத்தில் பங்கேற்றுள்ளார்கள். குஜராத்தை சேர்ந்த 2 நிறுவனங்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிலே ஒரு நிறுவனம் எது குறைவாக இருக்கிறதோ அந்த நிறுவனத்தை இன்னும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனம் தரப்பட்டிருக்கிற தொகையும் குறைக்க வேண்டும் என்று இதுவரை 3 முறை 4 முறை அவர்களோடு பேசியாகிவிட்டது. 4வது முறை பேசிய போதும் அவர்கள் குறைந்து வருவதாக தெரியவில்லை. எனவே குறிப்பிட்ட தொகைக்கு மேலாக 8 கூடுதலாக இருக்கிற காரணத்தால் அதை குறைத்து செய்ய வேண்டும் என்பதற்காக தான் நீங்கள் சொல்வது போல் அதற்கான நிதி அரசாங்கம் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டு விட்டது. அந்த நிறுவனத்தோடு பேசி முடித்த பிறகு பணி தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மதுரையில் சாலைகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தனியாக நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். எங்கெங்கு பாதாள சாக்கடை திட்டம் போடப்பட போகிறதோ அந்த இடத்தில் இருக்கிற சாலையை அந்த திட்டத்தை நிறைவேற்றி விட்டு போடலாம் என்று இருக்குமே தவிர குண்டு குழியுமாக இருக்குமானால் அதை சீர் செய்து தருவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் சானவாஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகப்பட்டினம் நகராட்சி நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் சரிபாதி வாக்காளர்களை கொண்டிருக்கிற ஒரு நகராட்சி. 158 ஆண்டுகள் பழமையான நகராட்சி. அந்த பழமையான நகராட்சியின் உட்கட்டமைப்பும் மிகவும் பலதாகவே இருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. பலமுறை இந்த அவையிலும் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். மாண்புமிகு பொறுப்பு அமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திலும் கூட இந்த பிரச்சனை தான் அங்கே பெரிதாக பேசப்பட்டது. குறிப்பாக கழிவுநீர் தெருக்களில் வழிந்தோடுவது, குடிநீரில் கழிவுநீர் கலப்பது, குப்பைகள் தேக்கம், கால்நடைகள் சுற்றி திரிவது, குண்டும் குழியுமான சாலைகள், இது நகராட்சியினுடைய அடையாளமாக மாறிப்போயிருக்கிறது. அவ்வப்போது பணிகள் செய்யப்பட்டாலும் கூட நிரந்தரமான ஒரு தீர்வு வேண்டும் என்கிற கோரிக்கை அங்கே வலுத்திருக்கிறது. மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாக இருப்பதனாலும் மாவட்ட தலைநகரமாக இருப்பதனாலும் அந்த நகரத்தின் மீது உரிய கவனம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. குடிநீர் பிரச்சனைக்கு அமைச்சர் அவர்கள் ஒரு தீர்வை தந்தார்கள். துணை கேள்விங்கிறது பர்டிகுலரா இந்த ரோடு இந்த இடத்துல போட்டு தாங்கன்னு கேளுங்க. இல்ல, அங்க எல்லா ரோடும் அப்படிதான் இருக்கு, அதுதான் பிரச்சனை. எனவே அதை சீர் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகப்பட்டினம் நகராட்சி கடந்த ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் இந்த பிரச்சனையை பேசியிருக்கிறார். கடந்த ஆண்டு அரசாங்கத்தில் ஒரு முடிவு செய்யப்பட்ட போது மழைநீர் வடிகால்கள் எப்படி சாலைகள் போடுகிற போது சாலை இருமருங்கிலும் வடிகால் கட்டி தான் சாலை போடப்பட வேண்டும் என்ற நிலை இருந்தது. அதற்கு கடந்த ஆண்டு சாலைகளுக்காக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு நாகப்பட்டினம் நகராட்சி அதிகமான மழை வருகிற காரணத்தால் அதை முதலமைச்சர் தனி கவனம் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். எனவே உறுப்பினர் அவர்கள் இன்னும் வருகிற இந்த நிதி ஒதுக்கீட்டிலே முழுமையாக நிதி ஒதுக்கீடு செய்து உங்களுக்கு அனைத்து பணிகளையும் முடித்து தருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மேலும் இந்தியா சுதந்திர நாளிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வரவில்லை. தாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகுதான் நம்முடைய முதலமைச்சர் அதற்காக 1800 கோடி பணம் தந்து அதிலையும் மிக நீதிமன்றம் சென்று தடையாணை பெற்று அதையும் மீறி இன்றைக்கு நீதிமன்றத்திலே தடையாணையை விலக்கி இப்போது குடிதண்ணீரை தந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு பணியும் நிச்சயமாக நாகப்பட்டினத்துக்கு செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.